இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் பெஸ்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்தில் நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசம் என்றால் என்ன? நாம் விரும்புவதை அவர் தருவதற்கு பெயர் அல்ல. அவர் விருப்பத்திற்கு நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்கு பெயர்தான் விசுவாசம். ஆண்டவரே, என்னுடைய ஆசையை நீர் நிறைவேற்றுவீர் என்பதை விட, ஆண்டவரே, என் ஆசை உமக்கு சித்தமானால் அது நிறைவேறட்டும் என்று சொல்லி, அது நிறைவேறினாலும் நிறைவேறாட்டாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு பெயர்தான். நாம் தானியேலின் புத்தகத்தில் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுடைய ஜெபத்தை பார்க்கிறோம். என் தேவன் தப்புவிக்க வல்லவர். அவர் தப்புவித்தாலும் தப்புவிக்காவிட்டாலும் நீர் நிறுத்தின பொற்சிலையை வணங்க மாட்டேன். அவர் எங்களை தப்புவிக்க வல்லவர். இன்னும் வேதத்திலே அநேக மனிதர்களுடைய வாழ்க்கையிலே பார்க்கலாம். நாம் இயேசு கிறிஸ்துவிடத்திலே ஒரு குஷ்டரோகி ஒருவன் ஜெபிக்க வந்த சம்பவத்திலேயும் நாம் பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அவனுடைய ஜெபம். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். ஆண்டவருடைய விருப்பத்திற்கு விட்டு கொடுப்பதற்கு பெயர்தான். ஆண்டவருடைய விருப்பம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறுவதற்கு நம்மை ஏற்றுக்கொள்வதற்கு பெயர்தான் விசுவாசம். நான் ஜெபித்தேன், ஆண்டவர் எனக்கு நிறைவேற்றி விட்டார், அவர் என்னுடைய வேண்டுதலை கேட்கிறார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது அல்ல. அவர் நாம் வேண்டுவதை கேட்கிறவர். ஏனென்றால் மத்தேயு 7ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கும் 7ஆம் வசனத்தில், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். உண்மைதான். ஆனால் ஆண்டவருடைய சித்தமில்லாத காரியங்களை நாம் கேட்கும்போது, நமக்கு கிடைக்காத போதும் அதை மகிழ்ச்சியாக நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அனுமதிக்கிற பாதையிலே நாம் செல்ல வேண்டுமே ஒழிய, அவர் நாம் விரும்புகிற பாதையிலே வர வேண்டும் என்று கேட்பதற்கு பெயர் விசுவாசம் அல்ல. இந்த கால வேளையிலே நம்முடைய விசுவாசத்தை ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய விசுவாசம் தேவனுடைய சித்தத்தின்படி இருக்கிறதா அல்லது நம்முடைய சுய விருப்பத்தின்படி இருக்கிறதா? நம்முடைய சுய விருப்பம் ஒரு நாளும் நிறைவேற்றப்படுவது இல்லை. ஆண்டவருடைய சித்தத்துக்கு, அவருடைய விருப்பத்திற்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அதைத்தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்தில் நிலைத்திருப்பீர்களானால் ஆண்டவர் எனக்கு செய்வார். அவர் எனக்கு எதை செய்தாலும் சரியாக செய்வார். அவர் தவறு செய்ய மாட்டார். நான் தவறு செய்வேன், நான் வழி மாறுவேன், என்னிடத்தில் குறைவுகள் காணப்படலாம். ஆனால் கிறிஸ்துவனிடத்தில் குறைவு அல்ல, தவறு அல்ல. அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் நம்மை நடத்துகிற கர்த்தர். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. ஒருவேளை நம் கண்களால் காணாமல் இருக்கலாம், நம்முடைய கற்பனைகளுக்கு எட்டாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் செய்ய வல்லமை உள்ளவர்.
அவரால் செய்ய முடியும். ஆனால் நமக்கு தேவையா என்பதை அறிந்து கொடுப்பார். நமக்கு இந்த பாதை ஏற்புடையதுதானா என்பதை அறிந்து நம்மளை வழி நடத்துவார். இந்த கால வேளையிலே நம்மை நாம் சிந்திப்போம், ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, எங்கள் வாழ்வின் விசுவாசம் உம்முடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நடக்கவும், எங்கள் சுயங்கள் அழிக்கப்படவும் உதவி செய்யும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.